இறைவா நீ அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா நன்றாக எங்களை படைத்தாய். இறைவா நன்றாக எங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற நன்றி இறைவா. இறைவா உந்தனுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனியின் பொற்பாதங்களை வணங்கி பணிந்து அதன்புடன் அகத்திய மாமுனிவர் நமக்காக அருளிய ஒரு மிகச்சிறந்த யோகங்கள் பெற்றுத்தரும் மிக 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 எளிய வினையார் வழிபாட்டினை இங்கு அடியவர்களுக்காக பகிர்கின்றோம். இந்த பதிவு இந்த வாக்காக வந்த சித்தனருள் தளத்தில் 1764வது பதிவில் வந்துள்ளது. இந்த பதிவின் முன் போகும் முன் ஒரு தகவல் அனைவருக்கும். அனுதினமும் புண்ணியங்கள் செய்க, புண்ணியங்களே அனைவரையும் காப்பாற்றும். புண்ணியங்கள் செய்து கொண்டே இருக்கும். உங்களால் இயன்ற ஜீவராசிகளுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருங்கள். அன்னங்களை இட்டுக்கொண்டே இருங்கள். அடியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு உதவி நல்லதே நடக்கும். சைவத்தை கடைபிடிங்கள். ஜீவகாரண்யத்தின் அடிப்படை சைவம். இதை சொல்லிவிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வாக்கில் குருநாதர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1764 சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையோனுக்கு, அதாவது குருநாதரோட வாக்கை முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அப்பனே சங்கடகர சதுர்த்தி அன்று அப்பனே பிள்ளையோனுக்கு, அதாவது நன்முறையாக 9 குடங்கள் அப்பனை நீர் நிரப்பி அவனை குளிப்பாட்டினால் யோகங்கள் வரும் அப்பா அப்படின்னு அன்புடன் அகத்திய மாமுனிவர் நம்ம அனைவருக்கும் உரைத்திருக்காங்க. இந்த நேரத்தில் வாக்குகளை கேட்டு இப்போ எல்லாருக்கும் மனசில் ஒன்று வரும். எப்படின்னா, நம்ம அரச மரத்தடியில் இருக்க பிள்ளையாருக்கு தான் பண்ணணுமா, இல்லை எப்படி நம்ம சாதாரணமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கேள்வி வரும் எல்லாருக்கும். இது என்னென்னா, குருநாதர் சொன்னது என்னன்னாக்க, எல்லாமே ஒன்று தான். வீட்டில் செஞ்சாலும் ஒன்று தான், இல்லை வெளியில் செஞ்சாலும் ஒன்று. அதுதான் இதில் உள்ள எளிய ஒரு விஷயம். நமக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய. நிறைய பேர் அரச மரமணியுமே இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. சில பேர் அவங்க வீட்டில் அரச மரம் இருக்காது, இல்லை அந்த ஊர்லேயே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வெளிநாட்டில் சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எளியது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு வெங்கல சிலை இருக்கும் இல்லையா, அந்த வெங்கல சிலையில் எடுத்துக்கிட்டு 9 குடம்ன்றதுக்காக ஒரு செட்டப் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. எப்படின்னா, ஒரு தண்ணி ஊற்றினோன்னா இந்த தண்ணி வழிந்து ஒரு இன்னொரு குடத்தில் போகிற மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இதை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எளிமையாக செய்யலாம். இன்னொன்று, அனுதினமே இதை செய்து வருவது ரொம்ப நல்லது தான். ஒரு டிசிப்ளினாக இருக்கும், ஒரு எளிய வழிபாடாகவும் இருக்கும். சிம்பிளான வழிபாடு. ரொம்ப 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 நேராக போக வேண்டியது. தண்ணி எடுத்து 9 குடம். அரச மரத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதிசிறப்பு. ஏன்னா அரச மரத்திற்கும் உங்களின் கர்மப்பதிவுகள் அளிக்கக்கூடிய வலிமை உண்டு. அரச மரத்தை பிள்ளையார 108 தடவை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாலே கர்மங்கள் ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால தான் அந்த காலத்தில் அரச மரத்தை சுற்றி வரணும், அரச மரத்தை சுற்றி வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அரச மரத்தை பிள்ளையாரை சுற்றி 108 முறை சுற்றி 9 குடம் தண்ணி ஊற்றுவார்கள். கர்மப்பதிவு அழியும். இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இது கேது கிரகத்திற்கும் அந்த அரச மரக்கத்திற்கும் என்ன தொடர்பு, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதை இன்னொரு அது விரிவான பதிவு பார்ப்போம். இது எல்லாமே விஞ்ஞானம் தான். நமது அனைத்து கர்மப்பதிவுகளும் எங்கே இருக்குது அப்படின்னா, கேது கிரகத்தில் தான் இருக்குது. அந்த கேது கிரகத்துலேருந்து அது ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கர்மப்பதிவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு வரதை தடுக்கிறது இந்த அரச மரம் தடுக்கும். அது தடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கர்மங்கள் அழிஞ்சு போயிடும். கர்மங்கள் அழிஞ்ச உடனே நல்லது நடக்கும். இதுதான் விஞ்ஞானம். பட் இதை பற்றி ஒரு காலத்தில் ஒரு பதிவில் விரிவாக நம்ம பார்ப்போம். இப்போது அடியோர்கள் உடனே செய்கிறது என்ன? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க. காலைல குளிச்சாப்பா, குளிச்சுட்டு இருந்தால் உங்கள் சின்ன குடம் வச்சிங்க. அந்த சின்ன பிள்ளைங்க கையால் எடுத்து இந்த 9 குடம் தண்ணி ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லி டெய்லியே அதை பண்ணுங்கள். ஒரு வழிபாடாகவே பண்ணிட்டுருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகள் நீங்கிரும். அதில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக பிள்ளையாருக்கு தெய்வத்தை அவங்களால முடிஞ்சது ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. அதை இந்த வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பண்ணால் போதும். இதுதான் குருநாதர் சொன்னது. ஆனால் இப்போ ஒரு நாள் பண்ணுறப்போ நம்ம விட்டுடுவோம். அதை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி விட்டுருவோம். அதனால் இதை டெய்லியே இதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சங்கடகர சதுர்த்தி நம்ம விடவே மாட்டோம். நமக்கும் இதாக இருக்கும். அந்த ஒரு முறையில் இதை உரைக்கிறோம். அடியவர்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கு முதல்ல தடைகளை நீக்கிட்டாலே யோகங்கள் வந்துடும். யோகங்கள் உங்களை சுற்றி தான் இருக்கும், உங்களை சுற்றி எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு பெருத்த யோகம் காத்துக்கிட்டே இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. முறையாக ஆன்மீகத்தை பயன்படுத்தினால் எல்லா குடும்பமும் செழித்து வாழ வழி உண்டு.
குறையில்லாமல் போகும் பொழுது மட்டுமே தடைகள், தாமதங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். அதனால் இந்த வழிபாடை பயன்படுத்தி அடியவர்கள் உடனே யோகங்களை அடைக, பல சிறப்புகள் அடைக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஓம் அன்னை ஸ்ரீ லோகமுத்திர உன்னை தந்தை அகத்திய மாமனை திருடிகள் சந்திப்போம். சர்வம் சிவா.